உன் பொண்ணை அந்த ரகுபதி பையனுக்கு கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ற வழியை பாரு. அப்போது இந்த கடை உனக்கு தப்பிக்குதான் பார்க்கலாம். தேவையில்லாம என் பொண்ணை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ பேசுறத நான் பொறுத்துக்க மாட்டேன். என் பொண்ணை பத்தி பேச நீ யாரியா? இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசின இந்த சுப்பிரமணி சும்மா இருக்க மாட்டான் சொல்லிட்டேன். பேசினா என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன்னால இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? உன்னெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி சொன்னாதானே புரியும். போடா வெளியே, போடா போடா போடா. அண்ணா 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 எந்திரிண்ணே அண்ணா 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 நான் எந்திரிண்ணே நான் எந்திரிண்ணே. அண்ணா நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ண்ணே. ஏண்ணே நீ உள்ள போடா, உனக்கு வேலை போக போதுடா. உள்ள போடா. பரவாயில்லண்ணே எந்திரிண்ணே. இந்தாங்கண்ணே. அண்ணே உள்ள போடா. அண்ணே போடா. அண்ணே மாவனை இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான் உனக்கு. அனு, நாங்கெல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், வா போலாம். பில்ல எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகே தானே? ஓகே மேம், 1000 rupees தான் இருக்கு என்கிட்ட, போதும் தானே? ஏ சொப்னா, 3 ஸ்டார் ஹோட்டல், மினிமம் 3000 per head ஆகும். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, டோன்ட் வரி. எல்லாரும் வாங்க. அனு, வா போலாம். சார் ஆபீஸ்ல தானே இருக்காரு, எப்படி போறது? சார் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது லஞ்ச் டைம் தானே. வா போலாம். இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். வா அனு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்னமோ எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நான் வீட்ல இருந்து கொண்டு வந்ததே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம போலாம். சரி அனு, பாய். ஐயோ கடவுளே, காலங்கத்தால இந்த கரும முடிச்ச கேஸ் காலி ஆகணுமா? இன்னும் டிபன் செய்யல, டிபன் கட்டல. 250 ரூபாயில எப்படி சிலிண்டர் வாங்குறது?
please make sure that no more delays are acceptable. Sure, sir. Good. ஓகே குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். Good afternoon. என்ன இது சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாரும் ஒண்ணா வெளியே போயிட்டு இருக்கீங்க? Is that a day off? நோ சார், நத்திங் ஆஃப் தட் சார்ட். சார் லஞ்சுக்கு நாங்க எல்லாரும் வெளியே போறோம் சார். Okay, good. லஞ்சுக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வரலாம் தான். ஆனா எங்க அம்மா என் வயிறு நிறைய சாப்பிட வச்சு தான் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க. என்னையோ நீங்களாம் போயிட்டு வாங்க. மீரா, பங்கஜ், நீங்களும் போயிட்டு வாங்க. நோ சார், தட்ஸ் ஓகே. பரவாயில்ல, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்க டீம்ல யாரோ மிஸ் ஆற மாதிரி இருக்கே. ஆமா சார், அனு இஸ் மிஸ்ஸிங். ஆக்சுவலி கிளம்புறப்ப அவளை போய் கூப்பிட்டோம். ஆனா அவ தான் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன்னு வரலன்னு சொல்லிட்டா சார். சார் நானும் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சார். பட் கொலீக்ஸ் கூட எப்பயாச்சும் தான் வெளியே போறோம். Still she refused adamantly, sir. Okay, all right. நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. Okay, Okay. Okay, sir. Bon appetit. Thank you, sir. See you, sir. See you. மேடம், சூர்யா சார் வர சொன்னாங்க. அவங்க ரூமுக்கு உங்க டிபன் பாக்ஸையும் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் சார். Excuse me, sir. Yes, come in.
நான் ஓபன் பண்றேன். நான் ஓபன் பண்றேன். எஃப்எம் இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. இல்ல நான் இதை ஆர்டர் பண்ணலையே. சார் உங்களுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணாங்க மேடம். இல்ல எனக்கு இது வேண்டாம், ப்ளீஸ் இதை எடுத்துட்டு போங்களேன். எஃப்எம் சார் வச்சுட்டு போ. ஓகே சார். அனு சாப்பிடு. சூடாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. எனக்கு வேண்டாம் சார். ஏன்? எனக்கு பசிக்கல சார். காலி டிஃபன் பாக்ஸாலேயே உன் வயிறு ஃபுல் ஆயிடுமா? பிடிவாதம் பிடிக்காம சாப்பிடு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீ ஏன் இப்படி பண்ற? இத பாரு அனு, என் ஆபீஸ்ல யாரும் சாப்பிடாம வேலை செய்யக்கூடாது. சார் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட முடியாது சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு வேண்டாம் சார். இதுல ரூல்ஸ் எங்க வந்தது? உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். சாப்பிடு ப்ளீஸ். இந்த அக்கறை தான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி என்னால இதை ஈஸியா எடுத்துக்க முடியல சார். அனு, நான் உனக்கு சொன்னது. சார் ப்ளீஸ் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் சாப்பிடலன்னா உங்களுக்கு ஏன் இவ்ளோ அக்கறை? நீங்க ஏன் என்னை பத்தி எவ்வளவு யோசிக்கிறீங்க? உன்னை பத்தி யோசிச்சா அதுல என்ன தப்பு? எனக்கு தெரியல சார். என்னவோ இது எனக்கு சரியா படல. உங்க அக்கறை, உங்க கன்சர்ன் இது எதுவும் எனக்கு வேண்டாம் சார். என்னால ஏன் அனு, உங்க வீட்டுல சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்காக உனக்கு என் மேல கோவமா? உங்க அப்பா அம்மா உனக்காக பார்த்திருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தானே சொன்ன. அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? நீங்க தான் சார் என் ஃபியூச்சரே. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். என் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்க நீங்க. உங்க மனசை நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க சார். சார் நீங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கலாம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி. ஆனா என்னால முடியாது சார். இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே வேற மாதிரி தான் சார். என் லைஃபே
வழி தவறி போன மாதிரி எனக்கு தோணுது சார். அனு, ப்ளீஸ் சார், ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை தான் சார் எல்லாத்தையும் விட பெருசு. என் லவ் மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார். நிச்சயமா நான் காதலிக்கிறவங்களுக்கு இது ஒரு நாள் புரியதா சார் போகுது. என்னைக்காவது ஒரு நாள் அவரே வந்து என்கிட்ட சொல்லுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சூர்யா சார் வீட்டில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. யா பங்கஜ், நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்க என்னைக்காவது நம்ம சூர்யா சார் மேல கோவப்பட்டிருக்கீங்களா? எந்திரா, டேய் சூர்யா, ஓ முகத்துல ஓடுற சின்ன சின்ன ரேகைக்கு கூட என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சக்கரவர்த்திடா. சூர்யா, சூரிய பிரகாஷ்.